மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு இரவிலே இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் தன்னுடைய பேரன்பையும் பேரொருளையும் ஒளித்தருள்வாராக. இந்த இனிய நன்னாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கோடான கோடி அடியார்களுக்கு அவன் இறக்கி வைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் நமக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இறைவனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிழைகளை குற்றங்களை மன்னித்து அவனுடைய அன்புக்குரிய அடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நமக்கும் இடமளித்தருள் புரிவானாக. நம்மிடமிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நாம் விரும்பி செய்த குற்றங்கள், நிர்பந்தத்தின் பேரில் செய்த குற்றங்கள், சந்தர்ப்போசமாக செய்த குற்றங்கள் அனைத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றலால் கருணையினால் மன்னித்து இன்றைய இரவில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து விடுதலையை நமக்கு தந்தருள் புரிவாராக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் தகூன லஹு கபீஅத்தும் மின் அமலின் ஸாலிஹின் ஃபல்யஃபஅல். உங்களில் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில் மட்டும் தெரியக்கூடிய, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அமலை செய்வதற்கு அவருக்கு சாத்தியமானால், அவரால் முடியுமானால் அதை அவர் செய்து கொள்ளட்டும். நாம் செய்யக்கூடிய சில அமல்கள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் குறித்தானதாக இருக்க வேண்டும். அது ஒரு அமலா இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 10 இருக்கலாம். வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத அமல்களாக அதை ரகசியமாக மறைத்து செய்ய வேண்டும். யாராலும் என்பதில் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய அத்தா அம்மா, நம்ம பார்ட்னர், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு நெருங்கி பழகுகின்றவர்கள், நமக்கு ஒரு ஆபத்தான கட்டத்திலே உதவி செய்தவர்கள், யாரிடத்திலும் நாம் சொல்லாத சில அமல்கள் நமக்குன்னு வச்சுக்கணும். அப்படி வைத்துக் கொள்ள முடிந்தால் அதை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எதனால அப்படி இந்த ரகசிய அமல்களால் ஏதாவது பலன் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அதுல பலன் இருக்கு. நீங்கள் நினைத்தால் அந்த பலனை இந்த உலகத்தில் அடைந்து கொள்ளலாம். இல்லை, அப்படியே விட்டுவிட்டால் நிச்சயமாக அது ஆகிரத்தில் நமக்கு பலன் தரும். நான் உங்களுக்கு சில உதாரணங்களை இப்போது சொல்ல விரும்புகிறேன். என்ன மாதிரியான அமலாக அது இருக்கலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உலகத்தில் 2 வல்லரசுகள் தான் இருந்தன. ஒன்று ரோம், இன்னொன்று பாரசீகம். ஒரு காலத்துல ரஷ்யா, அமெரிக்கான் வல்லரசுகள் இருந்தது பாருங்க. அந்த மாதிரி 2 மிக பெரும் வல்லரசுகள். இதா ஹலக கிஸ்ரா வலா கிஸ்ரா பாதா, ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த வல்லரசுகள் அழிந்து விட்டால் அதன் பிறகு பாரசீகம் இன்னொரு முறை வல்லரசாக ஆகவே முடியாது. ரஷ்யா அழிஞ்சு போச்சு,
அழிஞ்சு போச்சுன்னா அது வல்லரசு இப்ப இல்லை. 1981 கொடி கட்டி பறந்தான். 89 82 பொத்துணுக்களை வந்துட்டான். 90 91 ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவால வல்லரசு ஆக முடியல. இந்த மாதிரி பாரசீகம் வீழ்த்து விட்டால் அதன் பிறகு வல்லரசாக அது ஆக முடியாது. என்ன அர்த்தம்? அப்போ வல்லரசா இருந்துக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு வல்லரசு ரோம். இந்த ரோமுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் யுத்தம் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பதில் போர்லையும் அப்படித்தான், உகது போர்லையும் அப்படித்தான். இன்றைக்கு யுத்தம் நடத்துவது என்று 2 சைடும் பேசி முடிவு செய்து கொள்வார்கள். 2 பேரும் வந்து விடுவார்கள். இவங்க ஒரு பக்கத்தில் நிற்பாங்க, இவங்க ஒரு பக்கத்தில் நிற்பாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு 4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். 2 கூட்டம் நெருங்கி வரும். இதுல இருந்து ஒருவர் வருவார், வந்து சவால் விடுவார். உங்களை யாராவது ஒரு தந்தைக்கு பிறந்தவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்பார். எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவன் தான் ரோசப்பட்டு வருவான் அப்படி தூண்டி விடுறது. உங்களை யாராவது முகமது நபியை உண்மையான ஏற்றுக்கிட்ட ஒரு யோகியம் இருக்கானா அப்படின்னு நான் இருக்கேன்னு ஒருத்தன் வருவாங்கல்ல, அதுக்காக உசுப்பதற்காக அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரோமர்களின் அணியில இருந்து ஒரு குதிரை வீரன் வருகிறான். முஸ்லிம்களை பார்த்து சவால் விடுகிறான். என்னை எதிர்க்கின்ற திராணி உள்ள ஒரு ஆண்மகன் முஸ்லிம் இடத்தில் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறான். கூட்டத்திலிருந்து ஒருவர் வெளியே வருகிறார். நான் இருக்கேன் வாடாகிறார். வந்தவர் யார் என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. முகத்தை அவர் மூடி இருக்கிறார். முகத்தை கவர் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா. களத்துக்கு வந்தார். 2 வாள் எடுத்து மோதி கொண்டார்கள். ரோம் நாட்டை சார்ந்த அந்த குதிரை வீரன் வீழ்த்தப்பட்டான். அடுத்து இன்னொருத்தன் வந்தான். அவனை வீழ்த்திட்ட என்ன வீழ்த்த முடிய மாட்டான். கூட்டத்திலிருந்து ஒருத்தர் நான் போறேன்னு. அப்ப இந்த முஸ்லீம் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். வந்தான், அவனையும் கதையை முடிச்சுட்டாரு. இன்னொருத்தன் வந்தான், இங்க இருந்த முஸ்லீம் வந்தாரு, சோலையை முடிச்சிட்டாரு. இவர் சோலையையும் முடிச்சிட்டாரு. இப்ப முஸ்லிம்களின் அணியில ஒரு பெரிய பரபரப்பு. யார் இந்த வீரன்? முகத்தை முடிஞ்சால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரு 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 ஒரே பேச்சாரு. கூட்டத்தில் இருந்த ஒரு முஸ்லிம், அவருடைய பேர் அபு உமர். அவர் என்ன பண்ணார்? அந்த முகத்தை மூடி கட்டியிருப்பாங்க இல்லையா, பின்னால்தான் முடிச்சு போட்டு கட்டுவாங்க. அந்த முடிச்ச லைட்டை இழுத்து விட்டார். அவருடைய பெர்மிஷன் இல்லாமலே, அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த முடிச்சு இழுத்து விட்டாரு. ஸ்கிரீன் விலகிடுச்சு. பார்த்தா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் என்றால், அந்த பகுதி வாழ் மக்களுக்கு அவருக்கு தெரிந்த முகம், அவரை பற்றி அவர்கள் தெரிந்ததெல்லாம் ஒரு இமாம். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கக்கூடிய இமாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர். ஹதீஸ் கலையில் அப்துல்லா இப்னு முபாரக் என்று வந்துவிட்டாலே இந்த ஹதீஸினுடைய சனத் என்று சொல்வார்கள். சனதுனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவங்கள்ட்ட இருந்து யார் கேட்டா, அப்படி கேட்டவர்கிட்ட இருந்து யார் கேட்டா, அவங்கள்ட்ட இருந்து யார் கேட்டா, அவங்கள்ட்ட இருந்து யார் கேட்டா, இப்படி இந்த மனித சங்கிலி தொடர்பு பாருங்க. இதுக்கு பேர் தான் சனதுன்னு பேர். இந்த சனதினுடைய வரிசையில இடையில் எங்காவது அப்துல்லா இப்னு முபாரக் என்ற பெயர் வந்துவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் இந்த ஹதீஸ் சஹீஹ். அந்த அளவுக்கு அவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு இமாம்
மிகப்பெரிய கல்விமான், ஏராளமான நூல்களை எழுதுபவர், சிறந்த பேச்சாளர், நல்ல ஞானி என்று பெயர் எடுத்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யாருக்கும் தெரியாமல் அம்பு எறியக்கூடிய கலையில் பயிற்சி பெற்றிருக்கிறார். வாள் வீசும் கலையில் பயிற்சி பெற்றிருக்கிறார். குதிரை ஏற்றத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறார். எதிரியை வீழ்த்துகின்ற கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கார். நம்முடைய முகம் ஒரு ஹஸரத், ஒரு இமாம் அப்படி மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னொரு சைடு தெரிய வேண்டாம். அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தெரிந்தால் போதும். நாம ஒரு கல்விமான், ஒரு இமாம்னு மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மள்ட்ட சட்டத்திட்டங்கள் கேட்பாங்க, நம்ம விளக்கத்தை சொல்ல முடியும். கல்வியை மறைக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கல்வியை மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த முகம் வெளியில் தெரிந்தால் போதும். இந்த வீரன் பெரிய குதிரை வீரன், வாழ்வீச்சில் வல்லவர், அம்பு எறிவதில் தேர்ந்தவர், எதிரிகளை வீழ்த்துவதிலே பெரிய விற்பனர், போர்களை கற்றவர், இது தெரியணும் அவசியம் இல்லையே. இது அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ளது. முகத்தை மூடி வந்திருக்கிறாரு, அதை முடிச்சு அவிழ்த்து விட்டோடனே முகம் தெரிஞ்சு போச்சு. இந்த அபு உமர் என்பவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். முகம் தெரிஞ்ச உடனே அபு உமரை பார்த்து, என்னப்பா இவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு நீ தந்து விட்டாய். மா ஹஸிப்துக அன் துஷக்கியானி, என்னை நீ இழிவுபடுத்துவாய் என்று நான் நினைக்கவில்லை. நான் முகத்தை மூடிக்கொண்டு வந்து அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்து அதனால் கிடைக்கின்ற நன்மையை ரப்புக்கும் எனக்கும் மட்டும் தெரியக்கூடிய அமலாக வைத்திருக்க திட்டமிட்டிருந்தேன். என் திட்டத்தை உடைத்து சுக்கு நூறாக்கி என்னை அவமானப்படுத்தி விட்டாய். தான் செய்த நன்மை வெளியில் தெரிவதை அவமானம் என்று கருதிய தலைமுறை அந்த தலைமுறை. இன்றைக்கு நாம முகத்தை எதற்கு மூடுகிறோம்? பைக்கில பின்னால் உட்கார்ந்து இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாஸ்க் வந்தாலும் வந்துச்சு, ரொம்ப கொண்டாட்டம். யாருக்கு? வேலி தாண்டி போகின்ற வெள்ளாடுகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம், ரொம்ப குஷி. மாஸ்க், அது ஹெல்மெட் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். உள்ள இருக்கிறது எந்த மூஞ்சின்னு தெரியாது. அதுல விதவிதமா பண்றாங்க. வீட்டுல இருந்து ஒரு செருப்பை போட்டுட்டு வந்து அதை கழட்டி பேக்ல வச்சுட்டு இன்னொரு செருப்பை வச்சு யாரும் கண்டுபிடிச்ச கூடாதான். இது தங்கச்சி தான், அக்கா தான், மச்சினிச்சி தான். இவன் செருப்பை வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவன் புத்திசாலினா, செருப்பை கழற்றவன் அதை விட புத்திசாலியா இருக்கான். ஷைத்தான் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பான். அப்படி சொல்லிக் கொடுத்தாதான் அவன் தப்ப தொடர்ந்து செய்வான். அதான ஷைத்தானுக்கு லாபம். சொல்லிக் கொடுக்காட்டி அண்ணன் தம்பிகையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த முறை திருத்த வேண்டி வந்துருமே. குற்றவாளிகளை பிடிக்க கூடுறது தானே ஷைத்தானுக்கு குஷி. குறைஞ்சிட்டா மலக்குமார்கள் குஷி ஆயிடுவாங்கல்ல. முகத்தை மறைப்பது பாவம் செய்வதற்காக நாம் அந்த உயர்ந்த தலைமுறை முகத்தை மறைத்தது நன்மை செய்வதற்காக. என்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டாயே, நான் செய்த நன்மைகள் வெளியில் தெரிந்து விட்டதே, அது ரப்புக்கும் எனக்கும் உள்ள ரகசியமாக அல்லவா அதை நான் வைத்திருக்க விரும்பினேன் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவலைப்பட்டார். இன்னொரு செய்தி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்னு அஸாக்கிர்ல இந்த தகவல் இருக்கிறது. மதீனாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வயது முதிர்ந்த கிழவிக்கு, ஒரு அம்மாவுக்கு இரவு நேரத்திலே போய் அப்பப்போ தேவைப்படக்கூடிய மளிகை சாமான்கள், மாவு, பேரித்தம்பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் கொடுக்க போனா அங்க ஏற்கனவே இந்த பொருள்லாம் பத்திரமா இருக்கு, அந்த வீட்டுல இருக்குது.
சரி, ஏற்கனவே கொடுத்தது காலியாக போல, மிச்சம் இருக்கிறதுனால அடுத்த தடவை வரலாம் திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த தடவை போனா அப்பவும் இருக்குது. என்னடா இது, யாரு நமக்கு முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறதுன்ட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதுங்கி இருந்து பார்க்குறாங்க, யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இவங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் செய்த நன்மையை விட நாம் முந்தி விட வேண்டும். யாருன்னு தெரியக்கூடாது, யாருன்னு தெரியக்கூடாது. ரப்புக்கும் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எந்த அளவுக்கு அது மறைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த அமலுடைய வேல்யூ கூடும். எந்த அளவுக்கு வெளியில தெரியுதோ அந்த அளவுக்கு அமலுடைய குவாலிட்டி குறையும். புரியுதா? அந்த அந்த வீரியம், அந்த சத்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வெளியில தெரிய 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 நன்மையுடைய குவாலிட்டி குறைஞ்சிடும். இதுதான் கலீஃபாக்களுக்கு இடையில் இருந்த போட்டி. இன்னைக்கு எப்படி போட்டி இருக்கிறது? யாராவது ஒருத்தன் ஏதாவது பொருட்களை பார்சல வாங்கி இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் கொடுத்தாங்கன்னா, நிப்பாட்டு, லாரியை நிப்பாட்டு, இந்த பொருள்லாம் கொண்டு வரக்கூடாது, இல்லைங்க ஏழைகள் கொடுக்குறது கொடுங்க, நாங்க அது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுவோம். நாங்க அது என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுவோம். அந்த ஸ்டிக்கரோட நீ கொடு. ஜாமான் இது, ஸ்டிக்கர் ஏன் இது? இது இன்னைக்கு உள்ள போட்டி. அன்றைக்கு உள்ள போட்டி, அவர் கொடுப்பதற்கு முன்னர் நான் கொடுக்க வேண்டும், கொடுத்தது யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அம்மா கண்ணு தெரியாத அம்மா, இப்னு சாக்கிர்ல அஜூசுன் அம்யா, கண்ணு தெரியாத ஒரு பாட்டிக்கு இந்த உணவுப் பொருட்களை கொண்டு போய் ரகசியமாக கொடுப்பதில் இருவருக்கும் இடையில் ஒரு போட்டி இருந்தது. அதோடு முடியவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். மரணம் எல்லாருக்கும் வரதுதான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கலீஃபா. அவர் சந்தோஷமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நன்மைகளை எல்லாம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இனிமே போட்டிக்கு ஆள் இல்லை, இனிமே போட்டிக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் பேரிச்சம்பழம், மாவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே அந்த கிளவிட்ட போறாங்க. சில அறிவிப்புகள் அது அந்த கிளவியில இன்னொரு கிளவிட்டு இருக்கு. மொத்தத்துல சம்பவம் தான். கொண்டு போய் பேரிச்சம்பழங்களை போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா நல்லா கண்டுட்டு, அந்த அம்மா கண்ணு தெரியாது, வந்தது யாருன்னு தெரியாது, கொடுக்கிறது யாருன்னு தெரியாது, அபூபக்கர் சித்திக் இறந்ததும் தெரியாது. இதனால் வரைக்கும் கொடுத்தது அபூபக்கர் சித்திக்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா நாள் அதிகமா கொடுக்க யாருன்னு கண்டுபிடிக்க ஆசை வந்துடும்ல. ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா பிரச்சனை இல்லை, வாரம் வாரம் கொடுத்துட்டு போனா யாரும் நல்ல மனுஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த அந்த அம்மா இந்த டப்பாவோட கையை விட்டு பார்க்குது. பார்த்துட்டு கேட்டுச்சான், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்களான்னு கேட்டுச்சு. அவங்க வஃபாத் ஆகிட்டாங்களான்னு ஒரு ஷாக்கு. இதே பொருள் தான், பேரிச்சம்பழத்தினுடைய அந்த குவாலிட்டியை அதை கூட கவனமா பார்த்து அதே குவாலிட்டி பழத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த குவாலிட்டியில வித்தியாசம் தெரியக்கூடாது. அதுக்கு காரணம் அபூபக்கர் சித்தீக்கால் அடைந்த பலனில் கடுகளவு கூட இந்த மக்களுக்கு குறையக்கூடாது, அவர் இல்லாமல் போனதுனால. அதே ஈக்குவல் குவாலிட்டி பழம், அதே மாவு, அதே பொருட்கள் கொண்டு கொடுத்துருக்கோம். கண்டுபிடிச்சி வச்சிருந்த அம்மா கேட்டாங்க, என்னம்மா எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த காலத்து மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் கிடையாது, எதுவும் இல்லை, தகவல்கள் போய் சேர்றது ரொம்ப லேட் ஆகும், அப்படிதானே, எப்படிம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
எனக்கு இந்த மாதிரி பேரிச்சம்பழம் கொடுக்கும்போது நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, எனக்கே கண்டு தெரியாது, நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேரித்த பழத்தில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் தருவாங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற பேரித்த பழம் கொட்டையோட வந்திருக்கு. ஸோ ஆள் அவர் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அது அவருக்கு, நீங்க அவர் கிடையாது. இந்த வித படிச்ச உடனே அப்படி சிரித்துருச்சு எனக்கு மேனி முதல்ல படிக்கும் போது. அதாவது ரகசியத்துக்குள் இன்னொரு ரகசியம். கொடுத்தது யார் என்று தெரியக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறார் ஒருத்தர். என்ன சைஸ் பேரிச்சம்பழம் என்பதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் இறந்ததற்கு பிறகு அந்த பாட்டிக்கு இழப்பு தெரியக்கூடாதுன்னு அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுக்கிறவர் யாருக்கும் பாட்டிக்கு தெரியக்கூடாது. வித்தியாசம் வந்து அந்த பாட்டி கண்டுபிடிச்சிரும். அப்ப அதனால நமக்கு பெருமை வந்துடும். இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு ரகசியமாக செய்தால் அதில் ஒரு அடையாளத்தை வைத்து அது அவர் இல்லை என்று அந்த அம்மா கண்டுபிடிக்குதுன்னா அவங்க எவ்வளவு ரகசியமா செஞ்சிருக்காங்க. பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை எடுத்தது யாருக்காவது அனுமானிக்க முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? இதுதான் ரப்புக்கும் அந்த அடியானுக்கும் இடையில் இருக்க வேண்டிய ரகசியத்தின் அளவு. அப்படி செய்யக்கூடிய அவர்களுடைய வலிமையே தனி, அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப தனி, குவாலிட்டி ரொம்ப உயர்ந்தது. செஞ்சுட்டு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டினா அது என்ன இருக்கும்? கரும்பு சக்க மாதிரி போயிடும் அந்த அமல். நான் செஞ்சேன் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போட்டு ஊரெல்லாம் அனுப்புனா அந்த அமல்ல என்ன இருக்கும்? ஒரு குப்பை இருக்காது, சக்கையா ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா சாரெல்லாம் எடுத்து மக்கள் கொடுத்தாச்சு, பலன் ஒண்ணு கிடைக்க போவதில்லை. எனவே ரகசிய அமலுக்கு ஒரு மரியாதை உண்டு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை, அல்லாஹ்வுடைய திருத்துதரே, நான் ரகசியமா தான் அமல்களை செய்யறேன், ரகசியமா தான் அமல்களை செய்யறேன், யாராவது அதை பார்த்துடுறாங்க, என்ன செய்ய முடியும்? தில்க புஷ்ரல் முஃமின், அது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாழ்த்து. அவங்களா பார்த்தா பிரச்சனை இல்லை, தீனா தான் போய் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்து விட்டாலும் கூட அந்த அமல் ரகசிய அமல் என்ற அந்தஸ்தை பெறாது. அது முடிஞ்சு போச்சு சேட்டர். அவர் இன்னொரு அமல் தான் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் ஏதாவது ஒரு அமல் அல்ல, பல அமல்கள் இருந்தால்தான் ரகசியம் ஒண்ணு ஒண்ணா உடைஞ்சுக்கிட்டே போனாலும் ஒண்ணு ரெண்டாவது தப்பும் இதை வச்சு ஆகிறதுக்கு அதான் என்ன செய்யலாம்? நெருங்கல் நன்மைகளை பெறலாம். அதனால பொத்தி பொத்தி பாதுகாத்து கிடக்க அமல்களை தயவு செய்து வெளிச்சம் போட்டு காட்டி விடாதீர்கள். ரகசியம் என்றால் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. அந்த அமல் மனைவிக்கு தெரியாத ரகசியங்கள் வேறெல்லாம் இருக்கு. அமல்கள் இருக்கா? சொல்லிடாதீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வீட்டுல சென்ட்ரு ஹால்ல தைரியமா போனை வச்சுட்டு போறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? வச்சுட்டு போகும்போதே வைஃபை ஆஃப் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா ஒரு மெசேஜ் உள்ள வந்துருச்சுன்னா கையங்களமா செய்யுமா பாட்டி. அதனால வைஃபையும் ஆஃப் பண்றான், மொபைல் டேட்டாவா அதையும் ஆஃப் பண்ணி விட்டு தான் பாத்ரூம்கே போறான். சிலவா பாத்ரூம்குள்ள நல்ல பிள்ளை மாதிரி சட்டை போட்டு பாத்ரூம் போறான். கொஞ்ச நாளா ஏன்டா சட்டையை போட்டு எதுக்கிட்ட பாத்ரூம் போறேன்னா, அவனுக்கு சட்டையை போட்டு பாத்ரூம் போகல, அதுக்குள்ள போறதுக்கு வச்சுட்டு போயிடலாம்ல. சட்டை போடாம போனா போனை வச்சுட்டு போகணும். என்னெல்லாம் டெக்னிக் எங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் தெரியல. விதவிதமா இதெல்லாம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்றேன். இன்னும் தெரியாத எத்தனை இருக்கோ தெரியல நமக்கு. எங்க ஆள் வந்து கொஞ்ச நாளா பாத்ரூம் போய் சட்டை போட்டு போறாரு. எதுக்கு சட்டை போட்டு போறான் அந்த ஆளு? எனக்கு புரியவே இல்லை. அது இல்லை, சட்டை போட்டு போனா தானே போனை அதில் வச்சு கொண்டு போக முடியும். சரி, பாத்ரூம் ஏமா போனை கொண்டு போறாரு? ஐயோ, உங்களுக்கு இன்னும் தெரியலையா? உங்களுக்கு இவ்வளோ பேக்கா இருக்கீங்களா? அந்த ஆள் வச்சுட்டு போனா
ஏதாவது எஸ்எம்எஸ் வந்து நான் பார்த்துருவேன் காட்டி போனேன். என்னடா இவ்வளவு மனைவிக்கு தெரியாத ரகசியம் நம்மள்ட்ட இந்த லட்சணத்துல இருக்கு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு வேற மாதிரியும் நடக்குது. கணவருக்கு தெரியாத ரகசியம், எந்த நேரமும் போன கிச்சனுக்கு போனாலும் அங்கே போன வச்சுக்கிடுது. சென்று நல்ல போன வைக்கிறது இல்லை. ஏன்னா மாப்பிள்ளை கட்டலாம் மாட்டிக்கணும் கடவுள் கையில். ஆனா அமல்களில் நன்மை ரகசியம் இருக்க வேண்டும். அதற்கு வேல்யூ அதிகம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நேரத்தில் தான் தெரிந்தது, அவர்கள் சுமார் 100 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகை ஜாமான்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 100 குடும்பம், 1 2 இல்ல, 100 குடும்பங்களுக்கு. அது எப்ப தெரிஞ்சதுன்னா இறந்த பிறகுதான் தெரிந்தது. இன்னொன்னு சொல்லவா, மேராஜுக்கு சென்றிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சொர்க்கத்தில் பிலாலுடைய காலடி சப்தத்தை கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம் தாங்க முடியல. சொர்க்கத்துல காலடி சத்தம், பிலாலுக்கு கன்ஃபார்ம் சொர்க்கம். கீழே இறக்கி வந்த உடனே இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது அதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பிலாலுடைய காலடி சத்தத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு பிலாலை கூப்பிட்டு ஐயுல் ஆமாலி அர்ஜா இலைக்க, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல்களில் எதனால் அவ்வளவு பெரிய உயர்வு உனக்கு கிடைத்திருப்பதாக நீ நினைக்கிறாய்? கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எதனால இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பிலாலுக்கு வேற யாரும் கேட்டிருந்தா அது சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரான்னு நம்ம கற்பனை முடியல. ஏன்னா இதுதான் ரகசிய அமல், போட்டு உடைக்க முடியாது. அது அல்லாஹ்வுக்கு அவருக்கு மட்டும் உள்ளது. உடைச்சிட்டா இந்த ரகசிய அமல்ங்கிற கேட்டகரியிலிருந்து வெளியில போயிடுது. அது பொது சொத்தாயிடுது. யார் வேணாலும் அமல் செய்யலாம் வந்துடும். இப்ப இவருக்கு அல்லாஹ் இடையில உள்ள அமல் குறைஞ்சு விடுது. கேட்டது யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள வச்சுதான் இவருக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியும். அவங்கள வச்சுதான் ஹிதாயத்துனா என்னன்னு தெரியும். அவங்கள வச்சுதான் ஈமான் என்னன்னு தெரியும். ஈமான் ஹிதாயத் இருந்தா தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனா தான் காலடி சத்தம் கேட்க முடியும். சோ அந்த ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்த கொஸ்டின் வருது, கேள்வி வந்த உடனே தப்பிக்க முடியல, சொல்லித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே சொன்னார்கள், நான் ஒவ்வொரு முறையும் உது செய்யும் போது நான் அல்லாஹ் நாடிய அளவுக்கு நஃபில் தொழுகைகளை தொழுது கொள்வேன். 2 ரக்காத்து, 4 ரக்காத்து, 6, 8, 10 எவ்வளவோ உது செஞ்சிட்டா உடனே தொழுதுருவேன். அது ஃபர்து அல்ல. 2 ரக்காத்து நஃபில். 2 ரக்காத்து தொழுது முடிச்சு யாராவது கூப்பிட்டாங்க போயிடுவோம், அதோட முடிஞ்சு. அது வேற. யாரும் கூப்பிடணும் தொழுதுட்டே இருப்பாங்க பேசாம. அல்லாஹ் நாடிய அளவுக்கு தொழுவேன் என்பதற்கு அதான் அர்த்தம். 2, 4 கணக்கு கிடையாது. ஆனா தொழுதுருவேன். ஒருவேளை அதனால் இருக்கலாம், அதனால் தான் அப்படின்னு சொல்லல, அதனால் இருக்கலாம். அது ஒண்ணுதான் என்கிட்ட கொஞ்சம் யாற்றையும் இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதனால இருக்கலாம். இப்போ இது பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு, பொது சொத்து. இப்ப நீங்க தொழுதாலும் அதான், நான் தொழுதாலும் அதான். ஆனா நம்ம வர்றதே 2 ரக்காத்துல தானே. தடப்படா அங்கே ஓடி வருது. அது வந்து பயந்து போய் இன்னும் சத்தம் இருக்குது, இன்னும் கியாமத் நாள் எதுவும் வந்துருச்சா கியாமத் நாள் எதுவும் வந்துருச்சான்னு பயப்படக்கூடிய அளவு தடப்பட ஓடி வருது. என்னோட 2வது தொழுது ரக்காத்து ருக்குல இருந்து இமாம் எந்திரிச்சு வரான். அங்கிருந்து சிக்னல் கொடுக்குது இமாமுக்கு, நான் ஓடி வந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன நிமிஷம் வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் அதுக்கு? சிக்னல் கொடுக்கறத தவிர இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் அசிங்கம், செய்யாதீங்க அப்படிலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பில் வக்கார், நிறுத்தி நிதானமா கம்பீரமா வாங்க. அம்மா அதற்கும் பசல்லு அம்மா ஃபாத்தக்கும் ஃபாத்திமும், கிடைச்சதை தொழுவுங்க, மிஸ் பண்ணதை எந்திரிச்சு தொழுதுடுங்க சலாம் கொடுத்த உடனே. அவ்வளவுதானே. எதுக்கு திருப்பி ஓடி வந்து என்ன பண்ணுவீங்க? ஓடுதல் மூச்சு வாங்குது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்னடா மூச்சு வாங்குது, வேற எதுவும் பிரச்சனையா, வீசி எது கொரோனா வேற தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு செய்து முடித்து விட்டு
நான் அல்லாஹ் நாடி அளவுக்கு தொழுது கொள்வேன். இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரகசிய அமல். இது போல ஒவ்வொருவருக்கும் ரகசிய அமல் ஒன்று இருக்க வேண்டும். அந்த அமலால இப்ப இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள், அதிலே நரகத்தை பற்றி எச்சரிக்கக்கூடிய வசனம் ஒன்று வருகிறது. நீங்கள் ஒரு விதமான சிலிர்ப்புக்கு ஆளாகிறீர்கள். உங்கள் கண்களின் ஓரத்தில் ஒரு சொட்டு நீர் அப்படியே கோர்த்து நிற்கிறது. கீழே விழவா வேண்டாம் கோர்த்து நிற்கிறது கண்ணில். அதை யாரும் பார்த்துடக்கூடாது. கண்ணில் லைட்டா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறீர்கள். இதுவும் ஒரு ரகசிய அமல் தான். எல்லாருக்கும் உள்ள சேர்க்கிறது இல்ல, எல்லாருக்கும் கண்ணீர் வர்றது இல்ல. உனக்கு மட்டும் வருதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உன்னை கூப்பிடுறான், நிறுத்துறான். உன்னை பிடிச்சிருக்கு அல்லாஹ்வுக்கு, அதனாலதான் நம்மளுக்கு உள்ள நடுக்குது. இதை உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லோரும் இரவு நேரத்தில் உறக்கும் போது நீ எழுந்து இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றாய். இது ஒரு ரகசிய அமல். இதை பொத்தி வச்சுக்கோ, யார்ட்டையும் உடைச்சிடாத, சொல்லிடாத. அப்படி குட்டி குட்டி அமல்களாகவும் இருக்கலாம், பெரும் பெரும் அமல்களாகவும் இருக்கலாம். பெரும் பெரும் அமல்களாகவும் இருக்கலாம். நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், நிறைய தர்மங்கள் கொடுக்கிறார்கள். பலர் சொல்வதில்லை, தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார்கள். அது ரகசிய அமல் தான். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் வரக்கத் செய்யட்டும். அந்த மாதிரி நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற சமுதாயம் தான் நாகரிகமான சமுதாயம். தான் செய்கிற நன்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிற சமுதாயம் நாகரிகமானதல்ல. வரிசையை நிற்க வைத்து ஏழைகளை ஏதோ பிச்சை எடுப்பதை போல தூக்கி கொள்வது நாகரிகமான சமுதாயம் அல்ல. நாகரிகமான சமுதாயம் ஒத்துக்கொள்ள முடியாது. ரகசியமாக எந்த சமுதாயத்திலே நன்மைகள் செய்யப்படுகின்றனவோ அதுதான் நாகரிகமான சமுதாயம். இப்படி நிறைய இருக்கு. இப்போ அடுத்து என்னுடைய உரையினுடைய 2வது பகுதி. இதனால என்ன பலன்? இதனால என்ன பலன்? சரி, நான் பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். எவனுக்குமே தெரிய மாட்டேது. கருப்பா சுட்டையா ஏதோ விழ முடியா கருப்பு முடியல சுட்டை கருப்பா கருப்பான பத்தி தெரியும். அந்த கதை எவனுக்குமே தெரியலையா என்னை பத்தி? நான் ரகசியமா நிறைய அமல் வச்சிருக்கேன், எவனும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரகசியமா அமல் நிறைய வச்சிருக்கிறாரு. ஆனா உதவி சொல்லிட்டா எப்ப அது ரகசியமா இருக்க முடியும்? அப்ப இந்த ரகசியமான அமல்களால் என்ன பலன்? இது ஒரு பிக் கொஸ்டின், முக்கியமான கேள்வி. 2 பலன். இம்மையில இல்லை என்றால் மறுமையில். இம்மையில் எப்படி பலன் அளிக்கும்? இதெல்லாம் பரவலாக கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேர் குகையிலே சிக்கிக் கொண்டார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 நபர்கள் குகையில் சிக்கிக் கொண்டார்கள். காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. பயங்கரமான காத்து வீசியது, அடைமழை பொழிந்தது. இவர்கள் மழைக்கு பயந்து குகைக்குள்ள வந்துனாங்க. மலையில உருண்டு வந்த ஒரு பாறை குகையின் வாசலை அடைத்து விட்டது. வெளியில வர முடியல, வீட்டுக்குள்ள சிக்கிட்டாங்க. அந்த 3 கூடி பேசிக் கொண்டார்கள். நாம செய்த ஒரு அமலை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி, இறைவா, இதை நான் உனக்காக செஞ்சேன், அது உண்மையானால் இந்த பாறையை விலக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்போம். விலக்குறானான்னு பார்ப்போம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதுல ஒருவர் கேட்டார், யா அல்லாஹ், என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு ரகசியமான அமல், யாருக்கும் சொல்றது இல்லை. என்னண்டா, என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய பெற்றோர் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன். அவங்க சாப்பிட்டப்பறம் தான் நான் சாப்பிடுவேன். நானும் என் மனைவி மக்கள்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா முதல்ல பெற்றோர் சாப்பிடணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். இப்படி ஒரு பழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன செய்வார் தெரியுமா? பள்ளிவாசல் இந்த காலில் இந்த கால் மீதி கால் குடிச்சிட்டு வரோம்ல, கால் குடிச்சிட்டு வரோம்ல, இது ரொம்ப அழகாயிடும். அது இந்த துணியில செஞ்சது. இந்த பரவாயில்ல வைக்கிறாங்க, துணியில செஞ்சது. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை அந்த ஒரு 5-6 இது நடக்கும். 5-6 எல்லாத்தையும் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு
ஊர்ல ஆறு உண்டு. ஆற்றுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சோப் போட்டு வெயிலில் காய வச்சு பிள்ளையாசர் கூட துவரில் கொண்டு வந்து போட்டுவார். எடுத்ததும் தெரியாது, போட்டதும் தெரியாது. சுபு கொடுத்துட்டு எல்லாரும் போயிடுவாங்கல்ல, சும்மாவே உட்காந்துருப்பாரு. எல்லாரும் போனதுக்கப்புறமா எல்லாத்தையும் தூக்கி சைக்கிளில் வச்சு ஆற்றுல போய் பிடிச்சி நல்லா சோப் போட்டுட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நல்லா வெயிலில் காய்ச்சிட்டு துவருக்கு மாற்ற சொல்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுவார். யார் எடுத்தான்னு தெரியாது, யார் சோப் போட்டான்னு தெரியாது, யார் காயப்பட்டான்னு தெரியாது, பழிச்சுட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை வர இப்படி ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடிகா செய்யணும்னு தோணியிருக்காங்க நமக்கு. இன்னொருத்தர் இருக்கிறார், பல்புல கொண்டு வரும் பள்ளிவாசல்ல எங்கேயாவது எரியலையான்னு பார்ப்பார். யாருக்கும் சொல்லாம அவராக ஒரு பல்பு வாங்கி கொடுத்துட்டு இதை மாட்டி விட்டு அதை கொண்டு ஒரு பல்பு கொடுப்பார். பல்பு திடீர்னு தெரியாது, மாட்டணும் தெரியாது, கமிட்டிலையும் சொல்ல மாட்டார். இதை ஒரு இடத்த பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் அல்லா பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப சின்னது நம்மளை பொறுத்த வரைக்கும், பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்லவா பார்த்து, ஒருத்தர் ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல பாத்ரூம் போடுவார், யாருக்கும் தெரியாது. தொழுகையாளிகள் வருவாங்க, துருவாடை அடிக்கக்கூடாது, அவரா வருவாரு, தண்ணி ஊற்றி நல்லா கை விட்டுட்டு அப்படியே போடுவார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாத்ரூம் போவார். ஒரு நாளைக்கு 5 பாத்ரூம், அந்த பாத்ரூம் ஒரு நாள், இந்த பாத்ரூம் ஒரு நாள் போய் கழி விட்டு போடுவார். 5 நாளைக்கு ஒரு தடவை முடியும். உடனே கதவு பண்ணிட்டு இவர் பாத்ரூம் போற மாதிரி கதவு பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தெரியாம வெளியே வந்துருவார். இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஏதாவது ஒண்ணு அதை வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொன்னா அது கூச்சமா கூட இருக்கும். பாத்ரூம் போகிறதுலாம் கூச்சமான விஷயம் தானே. அப்படியே வச்சுக்கணும் மாஸ்க்குள்ள. அந்த உங்களுக்கு மட்டும் இது இன்மையில எப்படி பலன்படும் அதான் சொல்லலாம். அவர் சொல்ல, யாப்பா என்னுடைய பெற்றோர் சாப்பிடாம நான் சாப்பிடுறதில்லை. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்தா தான் பெற்றோர் சாப்பிடணும். சாப்பாடு கொண்டு வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. என்னுடைய பெற்றோர் என்னை எதிர்பார்த்து பையன் சாப்பாடு கொண்டு வருவான், சாப்பிடலாம் காத்திருந்தார்கள். ரொம்ப லேட் ஆனதுனால பசியில என்னுடைய பெற்றோர் தூக்கி விட்டாங்க. நான் போறேன், என் புள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என் மனைவி எனக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. கையில சாப்பாடு இருக்கு, பிள்ளைக்கு பசி இருக்கு, எனக்கு பசிக்குது, மனைவிக்கு பசிக்குது, நாங்க சாப்பிடல. ஏன்னா என்னுடைய பெற்றோர் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது. சரி, பெற்றோரை எழுப்பி சாப்பிட சொல்லலாம்னா தூக்கத்தில் இருப்பவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். என் பையன் பசியில கதறான், அவனை ஏமாத்தி தட்டி கொடுத்து அவனை ஏமாத்தி நான் தூங்க போட்டுட்டேன். என் புள்ள பசியில துடிச்சாலும் பரவாயில்ல, என் பெற்றோர் சாப்பிடாம சாப்பிட. இது உனக்காக தான் அந்த மாதிரி நான் செய்யறேன், யாரும் தெரியாது. நான் இது உனக்காக செய்தது உண்மையானால் இறைவா இந்த பாறையை விலக்கு அப்படின்னு சொல்ல. பாறை லேசா விலகு. அடுத்து இன்னொரு இருந்தார், யாவா எனக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தான். அதுல ஒரு மாசம் அவன் சம்பளம் வாங்காம போயிட்டான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சம்பளம் வாங்காம போயிட்டான். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு, உதாரணத்துக்கு 2-3 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்குவோம், வந்து முதலாளி நான் நாள் அன்னைக்கு சம்பளம் வாங்காம போயிட்டேன், சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நமக்கு உதவியா இருக்கும், கஷ்டப்படுறேன். அந்த முதலாளி அவன் கூப்பிட்டுக்குவா, இந்த ஆட்டு மந்தை இருக்கு பார்த்தியா, இந்த ஆட்டு மந்தைக்குள்ள நீ ஓட்டிட்டு போ, உனக்குள்ள ஆட்டுக்குள்ள யோஜனா. முதலாளி என்னை கிண்டல் பண்ணாதீங்க, முதலாளி கேள்வி பண்ணாதீங்க. சம்பளக்காரன் வந்தாங்க, கடை உனக்கு தண்டான்னு சொன்னா கேள்வி பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். கேள்வி பண்ணாதீங்க முதலாளி, நான் அப்பாவி போட்டவன், ஒரு மாதிரி சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். தம்பி நான் கேள்வி பண்ணல, உனக்கு தர வேண்டிய 1 மாச சம்பளத்தை நீ வாங்க வரலன்னு சொன்னோடனே அதை நான் என்னுடைய பிசினஸ்ல ஒரு ஷேரா சேர்த்துக்கிட்டேன். அந்த ஷேர் டெவலப் ஆகுது. அதை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி, 2 ஆட்டுக்குட்டி, 3 ஆட்டுக்குட்டி வாங்கி ஆடு மந்த வளர்ந்து போச்சுமா, எல்லாமே உனக்கு தான் ஓட்டிட்டு போ, நான் கேரி எல்லாம் பண்ணலன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். யாரெல்லாம் இதை நான் செஞ்சது உனக்கு மட்டும்தான் தெரியும், பல நினைச்சு அவனுக்கு தெரியும். அவ்வளவுதான், யார்ட்டையும் நான் சொன்னதில்லை. நான் நினைச்சிருந்தா
அந்த 1 மாச சம்பளத்தை கையில கொடுத்து டாட்டா பாய் எல்லாத்தையும் ஆட்டையை கொண்டு போயிருக்க முடியும். நான் அப்படி செய்யலையா தான் உனக்காக செஞ்சேன். அதனால இந்த பாறை கொஞ்சம் விரத்து, நான் வெளியில போகணும், பாறைன்னா கொஞ்சம் விரது. 3வது ஒருத்தர் வந்தார், அவர் மைனர். அவர் நீண்ட நாட்களாக ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்பினார். கடைசியில ஒரு வழி இல்லாம அந்த பெண்ணே ஒரு கட்டத்துல வந்து இவரை, நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், நீங்க வாங்கன்னு கூப்பிடுது. இவர் போயிட்டாரு. கிட்டத்தில் நெருங்கி தவறான செயலை செய்வதற்கு பக்கத்தில் வந்தவுடன், அல்லாஹ்வுக்கு நீ அஞ்ச மாட்டாயா என்று என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். நான் அதெல்லாம் நாளைக்கு தௌபா செஞ்சுக்கலான்னு வேலையை முடிச்சுக்க முடியும். நான் அதை செய்யலையா, உனக்காக உன் பேரை சொன்னே உள்ளம் வெடிக்கி உடனே எந்திரிச்சு ஓடி விட்டேன். நான் செஞ்சது உனக்காக தான், வேற எதுக்கும் கிடையாது. அது உனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பாறையை நீ விளக்க மாட்டாயா, நான் வெளியில போறேன். பாறை விலகியது 3 பேர் வெயில் பண்ணலாம். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இந்த ரகசிய அமலின் பலனாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். அப்போ உலகத்துல நீங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ரகசிய அமலை வசீலாவாக வைத்து விடுதலை கேட்கலாம். இன்றைக்கு முஸ்லிம்கள் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நாட்டை விட்டே வெளியே போ என்று சொல்கிறார்கள். இல்லையா? நீ குற்றவாளி, நீ வேண்டாவாதி, நாட்டை கெடுத்தவன், நீ தான் போடா வழியில் சொல்றான். கையெழுத்து அழுதி மன்றாடி அல்லாட்ட கேட்கிறோமே, கொஞ்சம் பலன் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் பலன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் போட்டோலாம் போட்டு ஓட்டு கேட்டா எவருமே போட மாட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் போட்டோலாம் மறைக்கிறாங்க. இருக்கும் யாரு? வீராதிரியில் வீர மாத்தாண்ட மேல இருக்காருல்ல, அவர் போட்டோவை போட்டு ஓட்டு கேட்க போனா எவருமே போட மாட்டான்ட்டு அவர் போட்டோவை மறைச்சிட்டு போறாங்க. அப்ப நம்ம துவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டோமே. அந்த நேரத்துல நம்ம வந்து கேட்கும் போது நம்மகிட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு ரகசிய அமல் இருந்திருந்தா அந்த பாறை விலகுன மாதிரி சட்டாரம் விலகிக்கணும்ல. அப்ப நம்மகிட்ட ரகசிய அமல் இல்லையோ அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹதீஸுடைய விரிவுரையில சொல்றாங்க, ஒருவருடைய ரகசிய அமல் இன்னொருவருக்கு பலன் தரும். இப்ப அவர் வந்து முதல்ல துவா செய்யறாரு, என் தாய் தகப்பன் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், அது உனக்கு தெரியும், என் பாறையை விலக்கி துவா செஞ்ச உடனே முதல்ல அவரை மட்டும் வெளியில விட்டுட்டு வந்து 2 பேரையும் அடைச்சிருக்கணும். திரும்ப 2வது ஒரு சம்பளக்காரனுக்கு இது மந்தையவே கொடுத்தேன்னு சொல்லும் போது அவரை மட்டும் வெளியில விட்டு பாறை அடைச்சிருக்கணும். 3வது உள்ளவர் துவா செஞ்சதுக்கு அவரை வெளியில விட்டுருக்கணும். ஆனா அப்படி இல்லை, கொஞ்சம் தான் விலகுது. அது ஒரு ஆளால வெளியில வர முடியல. இவர் தானே கொஞ்சம், அவர் தான் கொஞ்சம், இதுதானே வருது. இப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய நன்மையால் இந்த 2 பேரும் பலனடைந்தார்கள். இவருடைய நன்மையால் இந்த 2 பேரும் பலனடைந்தாங்க. இந்த 2 பேருடைய நன்மையால் இந்த 2 பேரும் பலனடைந்தாங்க. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய ரகசிய அமல் எனக்கும், நான் செய்யக்கூடிய ரகசிய அமல் உங்களுக்கும் பலன் தரும், உலகத்திலே தரும். நீங்க செய்யறது எனக்கு, நான் செய்யறது உங்களுக்கே பலன் தரும் சொல்லும் போது, நீங்க செய்யக்கூடிய ரகசிய அமல் உங்களுடைய மனைவி மக்களுக்கு பலன் தராதா? உங்களுடைய மனைவி மக்கள் செய்யக்கூடிய ரகசிய அமல் உங்களுக்கு பலன் தராதா? ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? பொத்தி வச்சிருக்கணும் அமல, யாருக்கும் சொல்லக்கூடாது. மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு கூட, பெற்றோருக்கு கூட சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ரகசிய அமல் நம்மிடத்தில் எத்தனை இருக்கிறது? 1வது நிற்குமா? 1வது தேருமா? நம்மளை ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கூட, இது ஒரு பலன். உலகத்திலும் பலன் கொடுக்கும், ஆகிரத்திலையும் அது பலன் கொடுக்கும். ஆகிரத்தில் எப்படி பலன் கொடுக்கும்? எல்லாம் வல்லப்பா ஒவ்வொரு அடியானையும் விசாரிக்கும் போது அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இருக்காது. நேருக்கு நேரம் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணை ரகசிய வளையத்துக்குள் நடக்கும் விசாரணை. ஒரு ஒளி திரையை அல்லாஹ் போட்டு விடுவான். உள்ள விசாரிக்கிறது வெளியில கேட்காது, உள்ள விசாரிக்கிறது வெளியில கேட்காது. இந்த ஒளி திரையை அல்லாஹ் அமைத்து விடுவான்.
மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உரையாடல் நடக்கும்போது இடையில் திரைகள் இருந்து ஒளித்திரைகள் இருந்ததாக தஃசீர்கள் சொல்லுவாங்க. ஒளித்திரை என்பது இப்போ அல்லாஹ்வுக்கு அந்த அடியானுக்கு இடையில இல்லை, அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கும், வெளியில உள்ளவருக்கு தெரியாது. அப்படி விசாரணை நடக்கும்போது அல்லாஹ் அவனுக்கு மட்டும் தெரிந்த ஒரு அமல், இப்ப ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில உள்ள யாருக்கும் தெரியாது, ரத்த வந்ததுக்கு தெரியாது. ஒரு அமல் இருக்கு, அந்த அமல் அவ்வளவு வேலையான ஒரு அமல்னா அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மளை எப்படி பாப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. என்னடியா பாடா நீ ராஜா, வா வா வா, இவ்வளவு ரகசியமா பொத்தி பாதுகாத்து ஒரு நன்மை செஞ்சுட்டு வந்திருக்க, உன்னை எப்படி நான் இழிவுபடுத்துவேன், சந்தோஷமா சொல்றதுக்கு போன அதான் சொல்ல மாட்டாங்க. அந்த கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கலாம். அதுக்குள்ள சான்ஸ் இல்லை இந்த உலகம். நீங்க சொல்லாம யாருக்கு தெரிஞ்சிருவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சொல்லாம யாருக்கு தெரிஞ்சிரும்? ஏன் பாதுகாக்க தெரியல? ஏன் அது வெளியில தெரியணும்னு நினைக்கிறோம்? தெரிய வேண்டாம், தெரியக்கூடாது. ரப்புக்கு தெரியட்டும், அவன் நம்மளை சந்தோஷமா நினைக்கணும். ஆபத்தை செய்யவும் மட்டும் எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, நினைக்கிறோமா இல்லையா? பாவம் செய்ய மட்டும் எவனுக்குமே தெரியக்கூடாது, உலகமே இருட்டாயிரணும், எல்லாருக்கும் கண்ணு பொட்டையா போயிடணும், எவனுக்கும் கண்ணு எல்லாருக்கும் கூட போயிடணும். எவனும் நம்மளை பார்க்கக்கூடாது. பாவம் செய்யும் போது நன்மை செய்யும்போது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். நன்மை செய்யும் போது இழிவு அவமானமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றதுக்கு கூச்சம் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் ஆகிரத்துல அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே 7 நபர்களுக்கு நிழல் தரப்படும் என்று சொன்ன பெருமானார், அதிலே ஒருவராக ரஜுலுன் தஸத்தக பியமீனிஹி, வலது கையால் தர்மம் கொடுத்தான், இடது கைக்கு தெரியாமல் கொடுத்தான், அவனுக்கும் அரிசிக்கு கீழே நிழல் உண்டுன்னு சொன்னான். இடது கைக்கு மறைச்சு கொடுத்தான்னா இடது கையை ஜிப்பாவை கையில் விட்டுக்கிட்டு வலது கையால கொடுத்தது அர்த்தம் இல்லை. இடது கை என்பதன் பொருள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாது. மனைவிக்கு கூட இவர் அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட், இவர் அவருக்கு ரைட் ஹேண்ட், என்ன அர்த்தம்? ரெண்டும் க்ளோஸா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதானா? அப்படி நெருக்கமா வைக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியாமல் தர்மம் கொடுத்தவர் அர்த்தம் இருக்கு. அப்படி ஒளிச்சு மறைச்சு கொடுக்கிற தர்மத்துக்கு தனி பலன், அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ் அவங்க செஞ்சிருக்கிற நன்மைகள், அவங்க செய்திருக்கிற சமுதாய கடமைகள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை மட்டும் எடுத்தாலே போதுமானது. இரவு நேரத்தில் அவர்கள் ரகசியமாக பலம் வருகின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பெட்ரோல் வர போலீஸ் பெட்ரோல் நைட்ல வருது இல்ல, இந்த கான்செப்டுக்கு தந்தையே யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பாதுகாப்பு பெட்ரோல் கான்செப்ட் யாருன்னா உலகத்துல நள்ளிரவு நேரத்தில் வலம் வந்து குடிமக்களின் குறைகளை கண்டறிந்து அதை பகலிலே தீர்க்கின்ற தத்துவத்தை உலகத்துக்கு சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உதவி செய்வார்கள், யாருக்கும் தெரியாமல் கொடுத்து விட்டு வருவார். ஒரு வீட்டுல அழுகு குரல் சத்தம் கேட்கிறது, வீட்டு கதவை தட்டுறாங்க, பசிக்குது, ஏமா குழந்தை அழுகு நள்ளிரவு நேரத்துல, குழந்தைக்கு பசிக்குது, ஏன் ரேஷன் கொடுப்பாங்களே, ரேஷன் கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி சாப்பிட வேண்டியதானே. கேட்பது யார்? ரேஷன் பொருள் கொடுக்கின்ற கலீஃபா கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கலீஃபான்னு தெரியல, ரேஷன் கொடுப்பாங்க இல்லம்மா, வாங்கி போட்ட வேண்டியதானே. எனக்கு ரேஷன் பொருள் உண்டு, என் கணவருக்கு உண்டு, இந்த குழந்தைக்கு ரேஷன் பொருள் கிடையாது. ஏன் கிடையாது? அது பால்குடி மறக்கவில்லை. இந்த குழந்தை பால்குடி மறந்து வெளி ஃபுட் அவுட் ஃபுட் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு மாவு தரப்படும் இருக்கு. சோ தாய்ப்பால் மட்டுமே குடிக்கின்ற குழந்தை, அதனால 2 வயசு பூர்த்தி ஆனா கவர்மெண்ட்ல மாவு தருவாங்களாம் அப்படின்னு உமர் சட்டம் போட்டுருக்காராம். சரி, தாய்ப்பால் வத்தி விட்டது. ஏன்னா ஏன்
இல்லை. நடுங்கி விட்டாங்க போறதுக்காக. இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. தாய்க்கு ஊட்டச்சத்து குறைந்தால் பால் சுரக்காது, குழந்தை வஞ்சிக்கப்பட்டுவிடும். இதை நம்ம யோசிக்கலையே. இரவோடு இரவாக ட்ரெஸரிக்கு போறாங்க. ஒரு மாவு மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய உதவியாளர் அஸ்லம் அவர் சொல்றார், கலீஃபா நீங்க தூக்காதீங்க, ரொம்ப வயசாயிடுச்சு உங்களுக்கு. அரிசி மூட்டை நீங்க தூக்காதீங்க, வயசாயிடுச்சு, அங்கங்க பிடிச்சிக்கணும், வேண்டாம், நான் தூக்கிட்டு வர்றேன். கலீஃபா உமர் சொன்னார்கள், என்னுடைய சுமையின் வறுமையை சுமப்பாய, இந்த உலகத்துல என் சுமையை நீ சுமந்துருவப்பா, மறுமையில என் சுமையை நீ சுமந்தியா? இடையில கேளுங்கப்பா, நான் தானே சட்டை போட்டேன், 2 வயசு பூர்த்தி ஆனா மாவு கொடுக்கணும், நான் தானே சட்டை போட்டேன். என் சட்டத்தினால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. என் சுமப்பை மறுமையில எப்படி சுமப்பா? எதிரில் அல்லா கேள்வி கேட்பான் என்று மாவு போட்டு தூக்கி கொண்டு போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு வந்தாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, உமர் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய ஆள் நீங்களாகும். உங்களை மாதிரி ஆள் தான் அந்த ஆட்சியில் இருக்கணுமே தவிர இப்போ இருக்கிற உமர் மாதிரி ஆள்கள் அவர் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டிய ஆள் நீங்களாகும். அப்போது உமர் அவர்கள் அப்போதும் தன்னை யார் என்று காட்டிக் கொள்ளவில்லை. சொன்னார்கள், நாளைக்கு உமரை சந்திக்கவா, அங்கே என்னை நீ பார்ப்பாய். நான் தான் உமர் சொல்லல. நாளைக்கு உமரை பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ண வருவீங்க, மக்கள்கிட்ட குறை கேட்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ண வருவீங்க. என் பிள்ளைய பசியோட போட்டாரு உமரு, அது கம்ப்ளைண்ட் பண்ண வருவீங்க, அதை நான் இருப்பேன். இது ரகசியம். அதனாலதான் உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகனை நீங்கள் கலீஃபாவாக அமர்த்துங்கள் என்று சஹாபாக்கள் கோரிக்கை வைத்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த ஹிலாஃபத்து பொறுப்பை சுமந்து அதற்காக அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவதற்கு என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தம் போதும்பா, என் பிள்ளைகளை கட்டிடாதீங்கப்பா, என் பையன் தலையில அவ்வளவு பெரிய சுமையத்தை வச்சிடாதீங்க, வேண்டாம். அத்தாவுடைய குடும்பத்தில் இந்த ஒவ்வொரு ஒருத்தம் போகும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்றதுக்கு வேண்டாம், விட்டுருங்க. இது ரகசியம். நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ரகசிய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? இருளில் ஒரு வாழ்க்கை, பகலில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? நமக்கு ரகசிய நிமிடங்கள் இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். நமக்கு இன்னும் ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கா இல்லையா? அந்த சீக்ரெட் லைஃப் நன்மையை தருகிறதா, தீமையை சேர்த்து கொண்டிருக்கிறோமா? இந்த சீக்ரெட் லைஃப்ல நெஞ்ச தொட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நாம் நம்முடைய சீக்ரெட் லைஃப் தீமையாக இருந்தால் அதை வெளியில் சொல்லிவிட்டால் நமக்கு உலகத்தில் அவமானம். நம்முடைய சீக்ரெட் லைஃப் நன்மையாக இருந்து அதை வெளியில் சொல்லிவிட்டால் ஆகிரத்தில் நன்மை பாழாகிவிடும். ரகசியத்தை அறிந்த ரப்புல் ஆலமீனிடம் ஒப்படையுங்கள். யா அல்லாஹ், உடைய ரகசியத்தை நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று கேளுங்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கத்தை அழகாக ஆக்கிவை. அல்லாஹும்ம ஜஅல் அலானியதி கைரா, என்னுடைய வெளிரங்கத்தை நன்மையானதாக ஆக்கிவை, அழகானதாக ஆக்கிவை. வஜஅல் சிர்ரி கைரம் மின் அலானியதி, நான் வெளியிலே எந்த அளவுக்கு நல்லவனாக தெரிகின்றேனோ அதை விட பல மடங்கு நல்லவனாக அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். என்ன மக்கள் எந்த அளவுக்கு நல்லவன் வச்சிருக்கிறாங்களோ அதை விட அந்தரங்கத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்க வேண்டும். வஜஅல் சிர்ரி கைரம் மின் அலானியதி, அது ஒரு மூமினுடைய வாழ்க்கை. ஆகையினால நம்முடைய ரகசியங்கள் எல்லாருக்கும் நமக்கு இடையில் உள்ள அந்த ரகசியங்கள் நன்மையானதாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நன்மைகள்? நம்முடைய தகுதிக்கேற்ப நாமே முடிவு செஞ்சுக்கலாம். தகுதிக்கேற்ப நாமே செஞ்சுக்கலாம், முடிவு செஞ்சுக்கலாம். பள்ளிவாசல்ல நடக்க முடியாத ஆள் ஒருத்தர் வருவார். அந்த பள்ளிவாசலுக்கு வழக்கமாக துள வரக்கூடிய ஒருத்தர் அந்த நடக்க முடியாத ஆளுக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபீஸ், வெறும் 10 ரூபாய் கொடுப்பார்.
20 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாயில சாப்பிடலாம், தெரியுங்களா? மத்தியான சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பிடலாம். அவர் வந்துட்டு அந்த கொடுக்குற ஆள் பேரை சொல்லி அவர் வரலையா அப்படின்னு கேட்டார். அவர் வரலையாண்டு இல்லைங்க, அவர் இறந்துட்டாருங்க. இறந்துட்டாருங்க. ஒரு சொல்லி கண்ணீர் வச்சு, ஏங்க என்னங்க இவர் யாசகர், ஒரு தொழுகையாளி, வேற சம்மந்தமே கிடையாது. இல்லை பாய், அவர் வந்து வாரம் வருவேன், 10 ரூபா கொடுப்பாரு, சாப்பிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரை பார்த்தா 10 ரூபா வாங்குற ஆள் மாதிரி கொடுக்குறவரை பார்த்தா அவ்வளோ எளிமையா இருக்காரு. அவரை பார்த்தா யாராவது கொடுத்தா வாங்கிடுவாரோ தோற்றம் அப்படி தெரியும். ஆனா அவரும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இறந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியே தெரியுது. நான் சொன்னேன்ல, பள்ளிவாசலுடைய காலடியை கொண்டு எடுத்து கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, பல்படுத்த மாட்டிக்கிறது, இப்படி நிறைய பேர் சமுதாயத்துக்குள்ள புதையல் மாதிரி இருக்காங்க. அப்படி புதைஞ்சு இருக்காங்க. அந்த புதையல்களில் நாம் ஒருவரா? அதுதான் கேள்வி. அல்லாஹ் தனக்கு தேவையான அடியார்களை நம்மள்ட்ட இருந்து தேர்ந்தெடுத்துடுவான். இந்த கூட்டத்தோட 10 பேர் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும்? தனக்கு தேவையான அடியார்களை இந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்வான். அது நீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்குள்ள கவலை. யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, நாம இருக்கணும்ன்றது தான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மறைமுகமாக நன்மைகளை செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய நல்ல தௌஃபீக் பெற்ற மக்களாக அனைவரை நோக்கி புரிவானாக. வரக்கூடிய ரமலானை மிகுந்த பாக்கியத்தோடு அடைந்து கொண்டு தராவி தொழுகையும் இஃப்தாரையும் 5 வேளை தொழுகைகளையும் பள்ளிவாசலிலே கூட்டாக தொடரக்கூடிய அளவுக்கான பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கடந்த ஆண்டை போல அல்லாமல் அதற்கு முந்தைய ஆண்டை போல வெகு சிறப்பாக ரமலானை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக ஆக்கி புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا يكون شقيا ولا مطرودا ولا محروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله عليه وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله.